நெல்லை சங்கீத சபாவில் லட்சுமி கல்யாணம் என்ற தலைப்பில் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமிகள் உபன்யாசம் நிகழ்ச்சி துவங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் உபன்யாச நிகழ்ச்சிக்கு வந்த வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமிக்கு பூரண கும்ப வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தினமலர் வெளியீட்டாளர் ஜெயஸ்ரீ வைத்தியநாதன் திருவிளக்கு ஏற்றினார். சங்கர் நகர் ஜெயந்திரா பள்ளி மாணவ மாணவிகள் துணை முதல்வர் கங்காமணி தலைமையில் பஜனை பாடல்களை பாடினர். ஆடிட்டர் ராமகிருஷ்ணன் வேலுக்குடி கிருஷ்ணனுக்கு மாலை அணிவித்தார். சரோஜா கிருஷ்ணன் வரவேற்றார். சபா தலைவர் ரோட்டரி ஆறுமுகம், செயலாளர் நடேசன், பொருளாளர் தளவாய் நாதன் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டார்கள். உபன்யாச நிகழ்ச்சியில் லட்சுமி கல்யாணம் என்ற தலைப்பில் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமிகள் பேசினார். உபன்யாசத்தில் டாக்டர்கள் பத்ரி நாராயணன், அலமேலு, நடேசன், ஆட்டோ கிருஷ்ணன், கைலை கண்ணன், திருவேங்கடநாதபுரம் கோவில் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் ஸ்ரீனிவாசன் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டார்கள். இந்த ஸ்லோகம் பெருமானும் பெருமாட்டியுமாக சேர்ந்து நம்ம எப்போதும் ரட்சிக்கிறார்கள், நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்கிறார்கள்னு சொல்ல வந்தது. எந்த கோயிலுக்கு சென்றாலும் பெருமானை தனித்து வணங்காமல் அவனுடைய தேவியோடு சேர்த்தே வணங்குகிறோம். இது நம்முடைய தர்மத்துக்கே உண்டான ஒரு தனி சிறப்பு, பெருமை. அது பெருமாள் கோயிலாக இருக்கட்டும், சிவன் கோயிலாக இருக்கட்டும், முருகன் கோயிலாக இருக்கட்டும், எங்கு போனாலும் அருகே தேவிமாரோடு கூடவே பகவான் அருள் புரிகிறார். அது மேலோட்டமா நாம பார்க்கும்போது எல்லார் வீட்டிலேயும் கணவனும் மனைவியுமாகத்தான் இருக்கிறோம், அதை போல கோவிலிலும் இருக்கிறார்கள்னு சொல்லுவது உண்மை. அது எளிதில் புரிவதற்காக நம்ம மனசை ஈடுபடுறதுக்காக சொல்லி வைக்கப்பட்டது. அதுல குறையில்லை, உண்மைதான். ஆனால் தேவிமாரோட கூட இருக்கிறாங்கிற அர்த்தம் அவ்வளவு எளிய பொருள் அல்ல. அது வேதாந்தமும் இதிகாச புராணங்களும் ஆழமான பல பயன்களோட சேர்த்துதான் சொல்லி இருக்கிறார். அவர்கள் அப்படி சேர்ந்தே இருக்கிறார்கள். எந்த கோவிலுக்கு போனாலும் ஒன்னாகத்தான் இருக்கிறார்கள் எனும்போது இப்போது நாம் கூடி இந்த 3 நாட்களும் 3 தலைப்புகளில் ஸ்ரீ லக்ஷ்மி கல்யாணம், ஸ்ரீ சீதா கல்யாணம், ஸ்ரீ ஆண்டாள் கல்யாணம் அப்படின்னு 3 நாள் கல்யாணம்னு பார்க்கணும்னால் இதுவரை தெரியாதவர்கள் பிரிந்திருப்பவர்களுக்குத்தானே கல்யாணம். ஏற்கனவே ஒவ்வொரு கோயிலிலும் சேர்ந்திருப்பவருக்கா மீண்டும் கல்யாணம் நடக்கும்? அதுவும் திருமலை திருப்பதிக்கு போனால் நித்தியமே கல்யாணம்.